1,30,000 இந்த நாற்று எடுத்து அப்படி 1,30,000 நாற்று மட்டும் 30,000 இங்கே போகல கடப்பை போகுது கர்னூலை தாண்டி. ஒரு ஐட்டம் போட்டோம். சரிங்க. திருப்பி நாளைக்கு ஒரு ஐட்டம் போடணும். சரிங்க. தண்ணியில் கலந்து விட்றீங்களா? தண்ணியில் கலந்து விட்டா போதும் இல்லைங்களா? பூ எடுத்துட்டு மறுபடியும் ஓட்டி விட்டு மறுபடியும் பூவை தான் வைப்பீங்களா இல்லை வேற மாற்றி தான் வைக்கணும்? அதான் கேட்குறேங்க. இப்போ இதை விட்டுருமா? இதை விட்டுட்டு இப்போ அந்தான வேற வச்சுக்கிறோமா? சரிங்கண்ணா. இது அந்தான வச்சுக்கிறது அந்தான பூ வந்து போயிட்டு நல்லா பாதுகாப்பு பண்ணணுமா? இருப்பாடி 30 நாள் ஃபுல்லாக வரும். 35 நாள் வரும். அந்த பூ வருங்க. 35 நாள் வரும். சரிங்க. அப்புறம் அதுக்கு மேலே பாதுகாப்பு நம்ம பக்கத்தில் அல்லையில் கழிச்சுன்னா சரிங்க இந்த செடி அல்லையில் கழிச்சுன்னா அதே மாதிரி 60 நாளைக்கு பூ இருக்கும். 60 நாளைக்கு பூ மறுபடியும் வரும். இப்போ நம்ம வைக்கிற மாதிரி 60 நாளைக்கு அறுக்கலாம் பூ. சரி. செடி வச்சு 20 நாள் தான் ஆகுது. சரிங்க. இன்னும் 40 நாள் டைம் இருக்குது. 40 நாள் டைம் இருக்குது. ஆனால் மொக்கு வந்துருக்குது. இப்போ வந்து மொக்கு வந்துருக்குது. இத்தனை நாளைக்கு செடியில் வாங்கிட்டு வரணுங்கண்ணா? இதா இது வந்து 18 நாள் 16 நாள் வந்து எங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தோம்? ராயக்கோட்டில் வாங்கிட்டு வந்தீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மஞ்சள் கலர் சாமந்தி பூ நடவுங்க. இது நெட்டு வச்சாச்சுங்க. இப்போ தான் மொக்கு விட்டுட்டுருக்கு. சைடில் பார்த்தோமா நமக்கு மிளகாய் செடி இருக்குதுங்க. அவங்க அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் எவ்வளோ வச்சுருக்காரு, எப்படி பராமரிப்புன்னு சொல்லிட்டுங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா, காலோட தூரம் எவ்வளோங்கண்ணா வைக்கணும்? 1.5 அடி தூரம் 6 அடி கேப்பு வைக்கணும். 6 அடி கேப்பு. ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் கேப்பு 6 அடி வைக்கணும். செடி வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம்? ராயக்கோட்டில் வாங்கிட்டு வந்தீங்க. இது வந்துங்கண்ணா இப்போ எத்தனை நாளைக்கு செடியில் வாங்கிட்டு வரணுங்கண்ணா? இது வந்து 18 நாள் 16 நாள் செடி வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோ தான் அதுக்கு டைம். அதுக்கு மேலே விட்டால் அது பவர் இல்லை. சரிங்கண்ணா. கெல்ட்டு செடி கெல்ட்டுச்சா 18 நாள் செடி வாங்கிட்டு வந்து நம்ம வச்சிடணும். 18 நாளில் வச்சதுலேருந்து போடுறதுலேருந்து 18 நாள் வச்சுக்கணுங்க. கொண்டாந்து வச்சிடணும் காட்டில். சரிங்கண்ணா. அதுக்கப்புறமே எத்தனை நாள் கழிச்சு நம்ம மருந்து அடிக்கணும்? வாரம் ஒரு மருந்து அடிக்கணும். வாரம் ஒரு மருந்து அடிச்சே ஆகணும். இதுக்கு பராமரிப்பு கொஞ்சம் அதிகம். மருந்து செலவு கொஞ்சம் அதிகங்கிறாங்க. மருந்து செலவு அதிகம். அப்புறம் 3 டேங்க் போய் நேற்று வாங்கிட்டு வந்தோம். சரிங்கண்ணா. இதில் இங்கெல்லாம் நம்ம மேய்ச்சியால கிடைக்கல. சரிங்க. செம்மனூர்லையும் கிடைக்கல. ரயில் கடைக்கு தான் போவோம். பூச்சிருப்பட்டி. சரிங்க. 3 டேங்க் தான் 1600 ரூபா. 600 3 டேங்க். சரிங்க. நம்ம செலவு 100 பெட்ரோல் செலவு 1700 ரூபா வருது. 1700 3 டேங்க் மட்டும்தான். வாரம் ஒரு மருந்துங்களா? வாரம் ஒரு மருந்து அடிச்சேக்கணும். இது எத்தனை மாசத்துல பூ வருங்கண்ணா? 60 நாள். 60 நாள் பூ வந்துடும். 60 நாள் பூ வந்துடும். நம்ம இப்போ ஆல்ரெடி பாதுகாப்பு பண்ணோமா 50-55 நாளில் வரும். சரிங்கண்ணா. பாதுகாப்பு பண்ணோமா 50-55 நாள். சரிங்க. எப்படி பண்ணாலும் 60 நாள். 60 நாளையில் பூ வந்துடும். நம்ம மகசூலம் எடுத்துக்கலாம். சரிங்கண்ணா. இதுக்கு வந்து இப்போ 5000 செடி வச்சிருக்கிறோம். இது செலவு 32,000 ரூபா இருக்குது. 32,000 இது வரைக்கும் ஆனது மட்டும். சரிங்க. இப்போ செடி வச்சு 20 நாள் தான் ஆகுது. சரிங்க. இன்னும் 40 நாள் டைம் இருக்குது. 40 நாள் டைம் இருக்குது. ஆனால் மொக்கு வந்துருக்குது. இப்போ வந்து மொக்கு வந்திருக்குது. 40 நாள் டைம் ஆகும். இப்படி அப்போ எது பார்த்தாலும் இந்த மொக்கு அடிக்கிறதுக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் 30 நாள் ஆகிக்கும். 50 நாள் ஆகிக்கும். சரிங்கண்ணா. 30 நாள் அது 30 நாளைக்கும் வாரம் ஒரு மருந்துனா 4 வாரத்துக்கு 4 மருந்து அடிச்சாகணும். 4 மருந்து அடிச்சாகணும். 4 மருந்து அடிச்சாகணும். ஒரு மருந்து 1700 ரூபா வருது. சரிங்கண்ணா. பூ வந்து இப்படி இங்கேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? இல்லை நம்ம நாம் கொண்டு போய் எங்கே நம்ம இஷ்டம் கொடுத்துக்கலாம். நம்ம இங்கேயும் கூட கொடுக்கலாம். சரிங்கண்ணா. நம்ம மார்க்கெட்டையும் கொண்டு போய் போட்டுருவோம். சரி, பூ வந்ததுக்கு அப்புறமே எத்தனை நாளுக்கு அந்த செடி வந்து எத்தனை மாதம் வருங்கண்ணா? பூ வந்து நல்லா பாதுகாப்பு பண்ணணுமா? இருப்பாடி 30 நாள் ஃபுல்லாக வரும். 35 நாள் வரும். அந்த பூ வருங்க. 35 நாள் வரும். சரிங்க. அப்புறம் அதுக்கு மேலே பாதுகாப்பு நம்ம பக்கத்தில் அல்லையில் கழிச்சுன்னா சரிங்க. இந்த செடி அல்லையில் கழிச்சுன்னா அதே மாதிரி 60 நாளைக்கு பூ இருக்கும். 60 நாளைக்கு பூ மறுபடியும் வரும். இப்போ நம்ம வைக்கிற மாதிரி 60 நாளைக்கு அறுக்கலாம் பூ. சரிங்கண்ணா. 2 மாதத்துக்கு அறுக்கலாம். 2 மாதத்துக்கு வரும். அதாவது இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு பூ வந்துடும். 4 மாதத்துக்கு வருங்க. ஆமாம். வச்சு 2 மாதம் பாதுகாப்பு பண்ணணும். 2 மாதம் பூ இருக்கும். 2 மாதம் பூ. 4 மாதத்துக்கு வந்துருங்க. 4 மாதம். சரிங்கண்ணா. இப்போ எத்தனை சென்டில் 5000 செடி வச்சுருக்கீங்கண்ணா? இதா இது கணக்கு போட்டுக்காது. அவ்வளோ தான் வச்சுக்கிற மாதிரி. எத்தனை ஒரு 35-40 சென்ட் வருமாங்கண்ணா? அவ்வளோ வர போகுது. அவ்வளோ வராது. 30 சென்ட் வருமாங்கண்ணா? இது 10, 20, 30. ஆமாம், 25-30 சென்ட்டுங்க. 25-30 சென்டில் வந்து 5000 செடி வச்சுருக்காங்கண்ணா. சரி, ஓகேங்கண்ணா. இது செடிக்கு பேர் என்னண்ணா? வாங்குறதுக்கு என்ன செடி சொல்லி வாங்குனீங்க? இதில் பல விதமான பேர் இருக்குது. நம்ம கேட்டு வாங்கணும். சாமந்தி தான் வாங்கணும். பூர்ணிமா இருக்கிறா. மஞ்சள் இருக்குது. சரிங்க. இந்த கலர் வருது. இந்த கத்திரிப்பூ கலரில் வருது. அதுக்கு ஒரு பேர் இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ நம்ம வச்சது மஞ்சள் கலரு பூ. பூர்ணிமா வச்சிருக்கீங்க. இப்போ வந்து இந்த மஞ்சள் கலரை விட இந்த வெள்ளை கலர்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மிங்கிறாங்களா மார்க்கெட்டில்? அப்படிங்களா? இந்த இதோட வெள்ளை தான் ரேட்டு 10 ரூபா அதிகம். அப்படிங்களா? இதோட வெள்ளை அதிகம். இதோட செண்டு மஞ்சள் இன்னும் கொஞ்சம் 10 ரூபா மீதி. சரி. செண்டு மஞ்சள் வெள்ளை, அதுக்கப்புறம் தான் மஞ்சள் நம்ம சாமந்தி. சரிங்க. அது அப்புறமேடி அந்த ஊதா கலர் கத்திரிப்பூ கலர் அது ஒரு பேர் மறந்து போயிட்டோம். சரிங்க. அது இதோட கொஞ்சம் 10 ரூபா இன்னும் 10 ரூபா கூட. சரிங்கண்ணா. இதோட செண்டு மஞ்சள் இன்னும் கூட. சரிங்கண்ணா. கத்திரிப்பூ கலர் அதை கூட பராமரிப்பு பண்ணணுங்க. அந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணா நம்ம இது. சரிங்கண்ணா. தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டணுங்கண்ணா?
தண்ணி இப்போ நம்ம 2 நாளைக்கு வரப்போ 3 இப்போ ஈரம்லாம் கட்டலாம். ஈரம்லாம் தண்ணி கட்டிக்கலாம். ஈரம்லாம் கட்டலாம். சரி, செடி வாட்டர் விட்டு கட்டணுங்களா? அதெல்லாம் இல்லை, ஈரம் இல்லையா நம்ம கட்டலாம் தண்ணி. சரி, பூ எடுத்துட்டு மறுபடியும் ஓட்டி விட்டு மறுபடியும் இப்போ பூவை தான் வைக்கப்பீங்களா இல்லை வேற மாற்றி வைக்கணும்? அதான் கேட்குறேங்க. இப்போ இதை விட்டுருமா? இதை விட்டுட்டு இப்போ அந்தான வேற வச்சுக்கிறோமா? சரிங்கண்ணா. இது அந்தான வச்சுக்கிறது அந்தான செடி மாற்றி, அதாவது ஒரு காடு 50 சென்ட் 25 சென்ட், அது வேற செடி 25 செடி இதெல்லாம் பண்ணுமா? அடுத்தெல்லாம் தக்காளி வைப்போங்க. இதை எடுத்து கீழே அந்தான வைப்போங்க. சரிங்க, மாற்றி ஓ சரி. ஆனால் ஒரே எல்லாமே தொடர்ந்து ஒரே காட்டில் ஒரே காட்டில் பண்ண முடியாது. சரி, அடி உரம் ஏதாச்சும் இருக்கு அப்படிங்கன்னா? அடி உரம் நான் எடுத்து தான் போட்டேன். அடி உரம் போடணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எரு போட்டுட்டு அதுக்கப்புறம் அடி உரம் கொட்டிக்குது. எரு போட்டனால உடனே உரைக்காது, உரம் போட்டுக்கலாம். சரி சரி சரி. கிலோ 40 ரூபா வரும். கிலோ 40 ரூபா அடி உரம் போட்டுட்டு அப்போ சின்ன செடியில போட்டு குத்தி விட்டுருணுங்க. ஒரு ஐட்டம் போட்டோம். சரிங்க. திருப்பி நாளைக்கு ஒரு ஐட்டம் போடணும். சரி சரிங்க. இப்போ தண்ணியில் கலந்து விட்றீங்களா? தண்ணியில் கலந்து விட்டா தண்ணியில் கலந்து விட்டா போதும் இல்லைங்களா? தண்ணியில் கலந்து விடுறது நிற்குது. அது கலந்து விடணும். இந்த அடிவாரம் போட்டு அதை கலந்து விடணும். அடிவாரம் ஃபர்ஸ்ட் போட்டு கொத்தி விட்டுறணும். அடுத்தது வந்து தண்ணியில் கலந்து விட்டுறணும். கொத்தி விட்டு சரிங்கண்ணா. தண்ணியில் கலந்து விட்டா சரிங்கண்ணா. அது வந்து பூ சொத்த விழுவுறதில்ல. அதுக்கு தான் அது. சரி சரி சரி. சரிங்கண்ணா. அதுக்கு தான் அது. ஓகே. இப்போ வந்து பூச்செடி வைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னங்கண்ணா சொல்கிறீங்க? இந்த மாதிரி பூச்செடி வைக்கிற நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. நான் எனக்கே ஆசைப்படுங்க. நான் வந்து நம்ம காட்டில் அதை லாபம் இருக்குங்களா? அதுக்கு தான் கேட்குறேன். அது நம்ம டைம் பொறுத்த மாதிரி. சரி சரிங்கண்ணா. எந்த மாதத்தில் நான் வச்சா பூவுக்கு நல்லா இருக்கும்? இப்போ அதான் இப்போ பொங்கலுக்கு அறுத்துட்டு இருக்கிறாங்க. சரிங்க. வேலை இல்லை, வேலை இல்லை. அதனால இப்போ நம்ம பொங்கல் இப்போ வச்சிருக்கிறோம். ஆனால் விலை வரும். இதுக்கு வரும். ஏன்னா இப்போ எல்லா கட்டிலையும் பூ இருக்குது. அதனால விலை கம்மியாக இருக்கும். ஆனால் வருமா வராது. அது சரி, எப்படி வருது தெரியாது. அப்போ சீசனுக்கு ரேட்டை பொறுத்து. சரி சரிங்க. சீசனுக்கு ரேட்டை பொறுத்த மாதிரி. சரி சரிங்கண்ணா. ஆனால் வந்து பூச்செடி வைக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஏக்கர் கணக்கெல்லாம் தேவையில்லை. சென்ட் கணக்கில் இருந்தாலும் போதும். ஏக்கர் கணக்கில் வாங்கிட்டு போனால் நம்ம விருப்பப்பட்ட அதை விருப்பப்படுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தொடங்குங்கிறவங்களுக்கு சென்ட் கணக்கில் வச்சா போதும் இல்லைங்களா? ஒரு 10 சென்ட்லேருந்து ஆரம்பிச்சா கூட போதும். வெறும் 100 சென்ட்லேருந்து 10 100 சென்ட்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம். சரி சரிங்க. அதை பற்றிலாம் பிரச்சனை எதுவும். சரி சரிங்க. 100 சென்ட் 10 சென்ட்ல கொண்டு ஆரம்பிக்கலாம். 100 செடி கூட வச்சு 100 செடி சொல்றீங்க. நம்ம பண்ணலாம். சரி, 100 செடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 100 செடியில இருந்து கூட ஆரம்பிச்சுக்கலாம். பிரச்சனை இல்லாத பத்தி. சரிங்கண்ணா. சரி. அன்னைக்கு பேர் வந்தா ராயகோட்டில் ஒரு ஆள். சரிங்கண்ணா. 1,30,000 இந்த நாற்று எடுத்து. அப்படி 1,30,000 நாற்று மட்டும். 30,000 இங்கே போகல. அது கடப்பை போகுது, கர்னூலை தாண்டி. ஓ, அங்கே எடுத்துகிட்டு போகிறாரு. இது சாகட்டேமா அது அந்த தண்ணி பாசனமாக வாங்கிடுது. ஓஹோ. 1,30,000 எடுத்துட்டு போகிற. அப்படி ஒரே ஆள் அந்த நாற்று மட்டும் வாங்கிட்டு போகிற. அப்படி. சரி சரி. வாங்கின பண்ணல. ஓ சரி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. 1,30,000 ஒரே நாள். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகே. அப்படி ஆந்திரா சைடுங்க. நம்ம பக்கம் கம்மி தானே வச்சுக்கோங்க. கம்மியாக தான் வைக்கிறாங்க. எல்லாமே அரை ஏக்கரா இருக்குது. மாற்றி வைக்கிறேன். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரி, நன்றிங்கண்ணா. சரிங்கண்ணா.